உங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றாங்க. செப்பல் வந்து எல்லாரும் கெடுத்து விட்டா போவோம். என் குழந்தை வேணுங்கிற கேஸ்ல நான் தோத்துட்டேனே. உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. என்னால எப்படிமா டென்ஷன் ஆக வைக்க முடியும்? சட்டப்படி குழந்தை மேல எனக்கும் உரிமை இருக்குன்னு கோர்ட்ல தீர்ப்பு வரணுங்கிறதுக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணணும். அமைதியா பூரணி வந்துட்டியா? பாருமா, இந்த கேஸ்ல நாம தோத்துட்டோம்னு பைத்தியம் முடிச்ச மாதிரி கத்துறோம். நீயாவது கொஞ்சம் எடுத்து சொல்லுமா. இந்த விஷயத்துல என்னாலையும் தம்பிக்கு எந்த ஆறுதலும் சொல்ல முடியாது சித்தி. எப்படா தடுத்து நிறுத்த முடியும்? ஏதாவது பண்ணி அதை நான் தடுத்தே தீருவேன். அந்த குழந்தைக்கு அப்பான்ற முறையில நான் பேர் வைப்பேன். வேணுங்கிற கேஸ்ல நான் தோத்துட்டேன். இந்த அளவுக்கு டென்ஷன் ஆகாதடா. உடம்புக்கு ஏதாவது குழந்தை மேல எனக்கும் உரிமை இருக்குது. தீர்ப்பு வரதுக்காக ஒவ்வொரு பார்த்து பண்ணனே. செப்பந்தி அவரோட அந்த கேஸை ஜெயிச்சு கொடுத்துட்டான். எல்லாம் வீணா போச்சு. எல்லாமே வீணா போயிடுச்சு. உண்மை இல்லடா, சொல்லுற கேள்றா. அப்படியே வந்து பூரணி வந்து இருந்தாங்க. பூரணி நாம சிந்துக்கு விஷயம் கொடுத்து சொல்ல பார்த்தோம்னு அந்த கேஸ்ல நிரூபித்தோம். அதுக்கான தண்டனை எதுவும் கிடைக்காம மன்னிப்போட வெளியில விட்டுருக்கோமே. இது சந்தோஷமான விஷயம் இல்லையா? தொடர் முயற்சிக்கிறத நம்ம உள்ளத்தைக்கு போட்டுருந்தா நம்ம நிலைமை வாங்க கூடாது. கோர்ட்டு தீர்ப்பு வந்ததும் உடனே பேர் சுட்டு விடாது. நடக்கவே நடக்காதுக்கா. அதை எப்படா தடுத்து நிறுத்த முடியும்? ஏதாவது பண்ணி அதை நான் தடுத்து நிறுத்த பார்ப்பேன். அந்த குழந்தைக்கு அப்பாங்கிற முறை நான் பேர் வைப்பேன்.